ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு V2D லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வானலில் காய வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு போடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா லைட்டாக நசுக்கி போடணும். எப்போவுமே சின்ன வெங்காயம் நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் விதை எடுத்துகிட்டு வெறும் தோல் மட்டும்தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இதில் 12 வரமிளகாய் சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன சின்னதாக நறுக்குன தேங்காய் நல்லா வதக்கணுங்க. அந்த தேங்காவோட அந்த பச்சை வாசனை போய் அது ஒரு மாதிரி அந்த எண்ணெயில் வதங்கும் போது செம்ம அரோமாவாக இருக்கும். இப்போ நினைக்கும் போது கூட நாக்கில் எச்சி விடுது. அந்த மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனை லேசாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச நாட்டுக்கோழியை இதில் சேர்க்கணும். பாருங்க, வெங்காயம், தேங்காய், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் சேர்க்குறோம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபிங்க அது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். எல்லாமே போட்டுட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு லேசாக அந்த ஒரு கொஞ்ச நேரம் வதங்கின உடனே அதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே அதில் இறங்கும். இது நாட்டுக்கோழியில் செய்கிறதால உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி தண்ணியும் நிறையா ஊற்றணும். இப்போ இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. பார்க்கும்போதே செமையாக இருக்குது. இப்போ அதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம். ஸோ சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு V2D லைஃப் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.